உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த ஒரு வரியில ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க, நம்ம பாரம்பரிய சைவ உணவுகள் எப்படி நம்ம உடம்புக்கு மருந்தா மாறுதுங்கிறது பத்தி தான் இதுல ஆழமா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னைக்கு காலையில சாப்பிட்ட உணவுல எத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம பாரம்பரிய அறிவுக்கும் நாம இப்போ சாப்பிடுற உணவுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இத நம்ப முடியுதா உங்களால? டாக்டர் சிவராமனுடைய ஒரு ஆய்வின்படி ஒரு சாமானியமான பாரம்பரிய தமிழ் காலை உணவுல மட்டுமே சுமார் 150 நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குதாம். ஆமாங்க, ஒரே ஒரு வேளை உணவுல. ஒரு பக்கம் பீட்சா, பர்கர்னு சொல்லப்படுற இந்த காலத்து உணவுகள்ல ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பாட்டன் பூட்டன் சாப்பிட்ட திணை, கேழ்வரகு மாதிரியான உணவுகள்ல எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு சத்துக்கள் கொட்டி கிடக்கு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரத்தையே தீர்மானிக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அது வேற எங்கேயும் இல்லங்க, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த உணவே மருந்துங்கிற தத்துவத்துலதான் இருக்கு. உணவே மருந்துங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. நாம சாப்பிடுற சாப்பாடு தான் நோய்கள் வராம தடுக்கிற ஒரு கவசம். ஒருவேளை நோய் வந்துட்டா கூட அதை குணப்படுத்துற மருந்தும் அதே சாப்பாடு தாங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மருந்தும் மேஜிக் பண்ணிடாது. உண்மையில நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் நம்மள குணப்படுத்துது. நாம சாப்பிடுற சரியான உணவு அந்த சக்திக்கு தேவையான ஆதரவை மட்டும்தான் கொடுக்குது. அதோட வேலையை அது சரியா செய்ய உதவுது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரது? வாங்க, முதல்ல நம்ம சாப்பாட்டோட அஸ்திவாரமான தானியங்கள் மற்றும் பருப்புகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, வரகு, தினை மாதிரியான சிறுதானியங்கள்ல இரும்பு சத்தும் நார்ச்சத்தும் கொட்டி கிடக்கு. கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இரத்தச் சர்க்கரைய கண்ட்ரோல்ல வைக்க ரொம்பவே உதவும். அப்புறம் நம்ம ராகி, அது எலும்புகளுக்கு அவ்வளவு பலம் கொடுக்கும். ஏன்னா அதுல கால்சியம் ஒரு புதையல் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம உடலுக்கு தேவையான உண்மையான சக்தி. சரி, சைவ உணவுல புரோட்டீனுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் இதோ இருக்கு. சுண்டல், பாசிப்பயிறு மாதிரியான பயறு வகைகள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனோட முக்கியமான ஆதாரம். குறிப்பா பாசிப்பயிறு ரொம்ப சுலபமா ஜீரணம் ஆகும். அதனால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அடுத்ததா, இயற்கையே நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு மருந்து பெட்டியை பத்தி பார்க்கலாம். அதுதான் நம்ம காய்கறிகளும் கீரைகளும். ஒவ்வொரு காய்கறிக்குள்ளேயும் ஒரு மருத்துவ குணம் ஒளிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, பாகற்காய் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, சுரக்காய், பூசணிக்காய் எல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சியை தருது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஹெட்மாஸ்டர் யாரு தெரியுமா? நம்ம முருங்கைக்கீரை தான். அத ஊட்டச்சத்துக்களோட சுரங்கம்னே சொல்லலாம். அது நம்ம ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க ரொம்பவே உதவுது. லியோ டால்ஸ்டாய் சொன்ன இந்த வரி எவ்வளவு உண்மை பாருங்க. சாதாரணமா நினைக்கிற கீரையில எவ்வளவு பெரிய குணப்படுத்தும் சக்தி இருக்குன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ வாங்க, நம்ம சமையலறைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஃபார்மசி பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, அது நம்ம அஞ்சரை பெட்டி தான். நம்ம அஞ்சரை பெட்டி சும்மா ஒரு மசாலா டப்பா இல்ல, அது ஒரு குட்டி மருத்துவமனை. அதுல இருக்கிற மஞ்சள் ஒரு இயற்கையான கிருமி நாசினி. இஞ்சியும் பூண்டும் செரிமானத்துக்கு ரொம்ப உதவுது. சீரகமும் மிளகும் சளிக்கு ஒரு சூப்பர் மருந்து. இதெல்லாம் வெறும் மசாலா பொருள் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தை தினமும் பாதுகாக்கிற மருந்துகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் காரத்துக்காக மிளக பயன்படுத்தினாங்க, மிளகாயே இல்ல. ஏன்னா அதிகப்படியான மிளகாய் உடம்புல ஒரு விதமான அலர்ச்சிய, அதாவது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் காரத்துக்கு மிளகாயை குறைச்சிட்டு மிளக பயன்படுத்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தோம். ஆனா எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? அதுக்கு சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விதிகளை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த 4 விதிகளையும் தங்க விதிகள்னு சொல்லலாம். 1, உண்மையா பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. 2, சாப்பாட்டை நல்ல கூழ் மாதிரி மென்னு சாப்பிடுங்க. 3, தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. 4, நாள் முழுக்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம பாரம்பரியம் எப்பவுமே அறுசுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்புன்னு 6 சுவைகளும் நம்ம தட்டுல சமமா இருக்கும்போது நம்ம உடம்புக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்.
பாக்கெட்ல வர்ற செயற்கை உணவுகளை ஒதுக்கி வச்சுட்டு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற சத்துக்கள் நிறைந்த முழுமையான சைவ உணவுகளுக்கு திரும்புவோம். நம்ம வாழ்க்கை நிச்சயம் வளமானதா மாறும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அடுத்த வேளை சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டுல இருக்கிறத ஒரு நிமிஷம் பாருங்க. பார்த்துட்டு உங்களே கேட்டுக்கோங்க, இது வெறும் சாப்பாடா இல்ல மருந்தா? அந்த பதில்ல தான் உங்க ஆரோக்கியமே அடங்கியிருக்கு. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.